வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமில இருந்து அவங்க ரன்னிங் ஷூஸ்லாம் இப்போ லான்ச் பண்றாங்க. இப்போன்னு இல்லை, ரொம்ப நாள் முன்னாடியே ஷியோமி வந்து ஷூஸ்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் அவங்க ஷூஸ் லான்ச் பண்ணி இது 3rd ஜென்ரேஷன் ஷூஸ்ன்னு நினைக்கிறேன். பட் சைனாவில் லான்ச் பண்ண முதல்ல அவங்க லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஷூஸ்னுடைய ரிவ்யூவில் நம்ம சேனலில் முந்தையே பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஷூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஷூஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் ஷூஸ், ஒரு கேஷுவல் ஸ்போர்ட்ஸ் வேர்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷூஸ் போட்டு நம்ம ரன்னிங் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் வந்து பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷூ வரக்கூடிய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாக்ஸ் பேக்கேஜிங்கில் ஒன்றுமே கிடையாதுங்க, சும்மா ஒரு ப்ரௌன் கலர் அட்டைப்பட்டி. ஆக்சுவலாக இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணி ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபீல் காட்டுறதுக்காக இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதே பாக்ஸ் பேக்கேஜிங் தான் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். பாக்ஸில் எந்த விதமான பிராண்டிங்கும் கிடையாது, பிளெயின் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஷூஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது. ஓகே, ஷூஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பேர் ப்ளூ அப்படிங்கிறாங்க, லைட்டாக ஒரு ஸ்கை ப்ளூ டிஞ்சில் இருக்குது, கிரே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேறு வேரியண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச கலர் இந்த கலர், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. பட் இந்த ஷூவை வந்து நீங்கள் ரன்னிங் ஷூஸாக யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த ரன்னிங் பார்த்தீங்கன்னா பலவிதமான ரன்னிங் இருக்குது. லைட்டாக ஜாகிங் போகிறவங்க, இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சும்மா ஒரு ஃபிட்னஸ்க்காக சும்மா ஓடுறவங்க, மேரத்தான் அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க, அது மாதிரி பலவிதமான ரன்னிங் இருக்குது. ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு வர்றப்போ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டீனேஜ் இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் என்னுடைய வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஷூஸ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன ஒரு இன்ஜுரி வந்தால் கூட அந்த இன்ஜுரியிலேருந்து என்னால் மீண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு நான் பெர்ஃபெக்டான ஷூஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காகத்தான் சரி, நம்ம இன்ஜுரி வந்துருச்சு, அதுக்கப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு அதெல்லாம் பார்த்து நம்ம கணக்கு பண்ணுறப்போ இந்த ஷூஸில் வந்து நான் கச்சத்தனம் பார்க்க மாட்டேன். ஸோ ஷூஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய 21 கிலோமீட்டர்ஸ் நான் ரெகுலராக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தினமும் 21 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட மாட்டேன். ஸோ தினமும் 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய கோச் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் படி நான் என்ன ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ரொட்டீனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஷூஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய ரன்னிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், பல வீடியோஸ் பாருங்கள். ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு டேர்ம் ப்ரொனேஷன் அப்படிம்பாங்க. ஓவர் ப்ரொனேஷன், அண்டர் ப்ரொனேஷன், நார்மல், நியூட்ரல் ப்ரொனேஷன், இந்த மாதிரி மூணு விதமான ப்ரொனேஷன் இருக்குது. ப்ரொனேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீட் வந்து லேண்ட் ஆகி அதுக்கப்புறமா அது எப்படி ரோல் ஆகி திருப்பி மேலே வருது அப்படிங்கிறது வந்து ப்ரொனேஷன். ஸோ நார்மலாக ஃப்ளாட்டாக ரன் ஆகி எப்படி எந்திரிச்சு வர்றது வந்து நியூட்ரல் ப்ரொனேஷன். அது தவிர நீங்கள் இந்த பக்கம் கால் போகுதோ அந்த பக்கம் கால் போதோ அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஓவர் ப்ரொனேஷன், அண்டர் ப்ரொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய ரன்னிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொனேட்டட் ரன்னர். ஸோ எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஷூஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய கால் அப்படி ரோல் ஓவர் ஆகி மேலே வர்றப்போ என்னுடைய என்டையர் பாடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலிட்டி ஷூஸ் வேணும். ஸோ இது வந்து ஜெல் கயானோ 24 நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஃபோன் மாதிரியே வெர்ஷன்லாம் வருது. 24, இப்போ 27 லேட்டஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இது 25, ஜெல் கயானோ 25. ஸோ இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது 24, அதுக்கு முன்னாடி வச்சிருந்தது 21 வச்சிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஷூஸ் மாற்ற பார்த்தீங்கன்னா அப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷூஸ் நான் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஷூஸ் நான் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் ரன்னிங் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி தரதுக்காக. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஷியோமியோட இந்த ஷூஸ் ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். அவங்க ரன்னிங் ஷூஸ்னு சொல்லலன்னு வச்சுங்களேன், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஷூஸ் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஷூஸோட டிசைன்லேருந்து நம்ம பார்ப்போம். ஷூஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டம் ஹெவி ஷூவாக இருக்குது. இது என்னுடைய இன்னொரு ரன்னிங் ஷூஸ், சவுக்கனி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரன்னிங் ஷூஸ். இந்த ஷூவோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப வெயிட் கம்மியான ஷூஸ் இதுதான். இது நான் போட்டுறப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலில் போட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த குஷன் கம்ஃபர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவங்க வந்து குறை வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பல விதமான டெக்னாலஜி தேவை. இப்போது ஷியோமி மாதிரி கம்பெனிலாம் எதுக்காக ஷூ லான்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னாலஜி இருக்குது, எக்கச்சக்கமான ரிசர்ச் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஷூவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோயர் பேஸில் நம்ம இதை பார்க்குறப்போ இந்த சோல், என்டையர் சோல் நம்ம பார்க்குறப்போ வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஷூவோடைய பாரம் தெரியாது. பட் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தை, அப்புறம் ஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐடி பேண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஷூவோடைய வெயிட்டையும் அது சேர்த்து இழுக்கணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் வரப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டம் ஹெவியான ஷூஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு ஒத்து வராது. மேலே இருக்கிற அந்த அப்பர் சோல் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஓவன் அப்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்பர் வந்து ஒரு துணி மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் இப்படி பார்த்தப்போ கை அப்படி நான் வைக்கிறப்போ அப்படி வெளியே வர்றது என் விரல் அச்சு உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போரஸ் மெட்டீரியல் காற்று அதிகமாக போயிட்டு வெளியே வர்றதுனால உங்களுக்கு காத்தோட்டமாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கும். மேல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக உங்கள் காலை வந்து கிரிப் பண்ணுற மாதிரி. இந்த சைடில் இருக்கக்கூடிய லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் பிடிச்சி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் காலுடைய ஹக்கிங் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணைச்சு உங்கள் காலை அணைச்சு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான டிசைன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னொரு 2 விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஆங்கிள் சப்போர்ட். ஸோ நம்ம காலை நம்ம கீழே வச்சு நம்ம கீழே எந்திரிச்சு வர்றப்போவோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கல் பட்டு உங்கள் கால் பிறந்துட்டாலோ ஆங்கிள் சப்போர்ட் இருக்கணும். ஸோ ஆங்கிள் சப்போர்ட் இதில் வந்து ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக எனக்கு ஆங்கிள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஷூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் சப்போர்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியுது எவ்வளோத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஏரியாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு கிரிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷூஸில் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆங்கிள் சப்போர்ட்டும் ரொம்ப ஒன்றும் ஹார்டாலாம் இல்லை, ஒரு சாஃப்ட் ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் மிட்சோல் சப்போர்ட், கிளவுட் பாம் பாப்கார்ன் மிட்சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஒரே மெட்டீரியலாக இல்லாமல் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கிரானியூல்ஸ் ஆஃப் பியூ மெட்டீரியலை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அதை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்த ப்ரெஷரை வாங்கிட்டு அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இனர்ஷியா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிளவுட் பாம் பாப்கார்ன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பேர் அவங்களே புதுசாக இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மிட்சோலுக்கும் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாட்டம் சோல். ஸோ இந்த பாட்டம் சோல்னுடைய பேட்டர்ன் நம்ம பார்த்தாலே இது வந்து ஒரு ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஒய் ஃபார்மேட்டில் அப்படி போகுது. ஸோ மண் அள்ளி கிரிப் உங்களுக்கு கொடுத்து வெளியே நீங்கள் ஓடுறப்போ ஒரு நல்ல ஒரு கிரிப்பு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிப்பு இருக்கிறது நீங்கள் தாராளமாக நீங்கள் ரன்னிங்க்கு போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல ரன்னிங் போகலாம் அப்படின்னா ஸ்லிப்பரியான சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இதை போட்டு போக முடியாது. ஒரு மழை பெஞ்சிச்சு, ஒரு வழுக்கலாக இருந்துச்சு, அப்படி பாறையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது ஒத்து வராது. பட் ஒரு அர்பன் ரன்னிங், ஒரு ரோட்ல நம்ம ரன் பண்றோம், இல்லாட்டி ஒரு லைட்டா ஒரு மண் ரோட்ல ரன் பண்றோம் அப்படின்னா இந்த சோல் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஷூஸ் எதுக்காக ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொத்தமாகவே அந்த வாரத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஷூஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு மேலே ஒரு ரெகுலர் ரன்னராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷூஸை விட்டுட்டு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு நான் சொன்ன பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சு ஒரு நல்ல ஒரு ஷூஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் மற்றபடி இந்த ஷூஸ் அவங்க ரன்னிங் ஷூஸ்னு சொல்லாலுமே இந்த ஷூ வந்து வேறு 2 விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாராளமாக ஜிம்முக்கு நீங்கள் போட்டு போகலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு கிரிப் இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும், ஸ்கிப்பிங் பண்ணாலும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாலும், உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்போ நல்ல ஒரு இந்த மிட் சோல் ப்ளஸ் இந்த லோயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீஸில் எந்த பெயினும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிம்முக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது விஷயம், ஒரு வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் வந்து வாரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போவேன்னா கூட நீங்கள் தாராளமாக வாக்கிங்க்கு இதை நீங்கள் போட்டு போகலாம். ரன்னிங்கை விட இந்த ஷூ பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கிங் ஷூஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் இதெல்லாம் தவிர கேஷுவலாக நீங்கள் போட்டு போகலாம். ஸோ இப்போ நான் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா நான் போட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷூ நான் வாங்கி நான் போட்டிருக்கேன். ஸோ செருப்புக்கு பதிலாக இந்த ஷூஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷூவை விட கேஷுவலாக நான் ஷூ வேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பைக் போடுறப்போ அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ்லேயோ வேறு எங்கேயாச்சும் நம்ம அப்படி நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கேஷுவலான ஒரு ஸ்போர்ட் வேர், ஒரு ஸ்னீக்கர்ஸ் நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷூ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இந்த ஷூவோட விலை பார்த்தீங்கன்னா 2700 ரூபா, 2699 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்டில் இந்த ஷூ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 2699 ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, முடிஞ்ச மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Good.